நாம் அனைவரும் மகிழ்ந்து கொண்டாடும் இந்நாள் நம் திருச்சபையாம் தமிழ்நாடு பூரண சுவிசேஷ தெய்வ சபையின் 61ஆம் ஆண்டு விழா. நாம் காணும் இந்த பிரம்மாண்ட ஆலயம் அர்ப்பணிப்பு, ஜெபம் மற்றும் கண்ணீரை அஸ்திபாரமாக கொண்டு மலர்ந்தது. 1953ஆம் ஆண்டு காலம் சென்ற போதகர் KM ஜானையா மற்றும் அவரது துணைவியார் எலிசபெத் ஜான் அம்மையார் அவர்கள் இணைந்து 2 விசுவாசிகளை கொண்டு சென்னை சேத்பெட்டில் ஒரு சிறு சபையை நிறுவினார்கள். அதன் பின்னர் 1960ஆம் ஆண்டு அமைந்தகரை காவல் நிலையத்திற்கு பின்புறம் அச்சபையை தொடர்ந்தார்கள். பின்பு 1968ஆம் ஆண்டு அரும்பாக்கம் ரசா கார்டனில் சபை ஊழியம் தொடர்ந்து நடைபெற ஆரம்பித்தது. கடைசியாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 1989ஆம் ஆண்டு காலம் சென்ற சகோதரர் டாக்டர் DGS தினகரன் ஐயா அவர்களால் இந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அவர்கள் மூலம் தேவன் நமது சபைக்கு தந்த வாக்குத்தத்தமானது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த வசனத்தின்படியே இந்நாள் வரைக்கும் சபையை தேவன் நடத்தி வருகிறார். இவ்வேளையில் சுவிசேஷ பணியின் நிமித்தம் சுற்றும் சுடராய் சென்னை பட்டணத்தை சுற்றி வந்த சபையின் நிறுவனர் போதகர் KM ஜானையா மறைந்த நிலையில் எலிசபெத் அம்மையாரின் ஆலோசனையின் பேரில் பரிசுத்த ஆவியினால் நிரம்ப பெற்ற போதகர் ஜான் F. காலேப் அவர்கள் ஊழியத்திற்கென்று தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு தலைமை பொறுப்பேற்றார். இந்நாள் வரையிலும் ஆவியானவரின் துணை கொண்டு சபையை நடத்தி வருகிறார். உலக பிரசித்தி பெற்ற பல தேவ ஊழியர்கள் நம் சபையில் நடந்த கூட்டங்களில் பங்கு பெற்று தேவ செய்தி அளித்ததின் வாயிலாக சபை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டினார். நம் ஆலயத்திற்கு வந்த சில தேவ ஊழியர்கள் பாஸ்டர் பிரதாப் சிங், பாஸ்டர் சாம் சுந்தரம், ரெவரண்ட் ரத்தினம் பால், பாஸ்டர் ஓவன் ராபர்ட், ரெவரண்ட் PS ராஜாமணி, டாக்டர் பால் தினகரன், பிரதர் லைனல், பாஸ்டர் U. பெஞ்சமின், இவாஞ்சலிஸ்ட் GPS ராபின்சன், ரெவரண்ட் ஆதாம் துரை, ரெவரண்ட் வசந்த் எட்வர்ட், பாஸ்டர் MS ஜோசப், பிரதர் AVM ராஜன் மற்றும் நம்முடன் இருக்கும் நம் அன்புக்குரிய தந்தை பெர்க்மன்ஸ் அவர்களும் வந்திருக்கிறார்கள். சபையின் வாயிலாக நடைபெற்ற அற்புத சுகமளிக்கும் கூட்டம் மூலமாக பார்வையற்றோர் பார்வையடையவும், ஊமையர் பேசவும், முடவர் நடக்கவும், பிசாசின் பிடியில் இருந்தோர் விடுவிக்கப்படவும், இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படவும் கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தரின் பெரிதான கிருபையால் கடந்த 20 ஆண்டுகளாக தேவ தரிசனத்தின்படி பூரண சுவிசேஷ எக்காலம் என்ற மாதாந்திர பத்திரிகை ஊழியம் நடைபெற்று வருகிறது. இது விசுவாசிகளுக்கு மட்டுமன்றி விசுவாசிகள் அல்லாதவர்களுக்கும் பிரயோஜனமாக இருந்து வருகிறது. சபையின் ஊழியத்தின் அடுத்த மைல்கல்லாக ஜான்ஸ் மெமோரியல் வேதாகம கல்லூரி அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஆத்தும தாகமும் ஊழிய அழைப்பும் உள்ள இனமொழி வேறுபாடற்ற இந்தியாவின் பல மாநிலங்களை சேர்ந்த தேவ அழைப்பை பெற்ற மாணவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் கல்வி ஆகியவற்றை இலவசமாக கொடுத்து 100க்கும் அதிகமான ஊழியர்களை உருவாக்கி அவர்களை தம் சொந்த ஜனங்களுக்காக ஊழியம் செய்ய அனுப்பப்பட்டும் அனுப்பப்படவும் இருக்கிறார்கள். இவ்வாறு சபையானது தன்னுடைய ஊழிய பாதையில் பயணித்துக் கொண்டிருந்த போது 2008ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்த பாஸ்டர் சியோமா அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலின் பேரில்
தலைமை சபை கட்டுவதற்கான ஜெபம் ஒன்றை ஏற்படுத்தினார். சிறியதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜெபம் ஆவியானவரின் நடத்துதலின்படியும் தேவனுடைய திட்டத்தின்படியும் எழுப்புதலின் ஜெபமாக மாறியது. இந்த ஜெபத்தில் ஆவியானவர் தம் பலத்த கிரியைகளை சபை நடுவே விளங்க பண்ணினார். இதைத் தொடர்ந்து 72 மணி நேர தொடர் உபவாச ஜெபம் வருடத்திற்கு 2 முறை என இதுவரையிலும் நடைபெற்று வருகிறது. இந்த உபவாச ஜெபங்களில் விசுவாசிகள் கலந்து கொண்டு அபிஷேகத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கின்றனர். ஆவியானவரின் நடத்துதலின்படி சபை கட்டுமான பணி ஆரம்பிக்கப்பட்டு அப்பணிக்காக விசுவாசிகள் தங்கள் உற்சாகமான காணிக்கைகளாலும் ஊக்கமான ஜெபத்தினாலும் தாங்கினார்கள். தங்களுடைய நிலங்கள், வாகனங்கள், நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் என்ற நிலையில் காணிக்கைகளை உதாரத்துவமாக கொடுத்து ஊன்றுகோலாய் விளங்கினார்கள். இதன் விளைவாக கடந்த 2013 வருடம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியன்று இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் தலைவர் டாக்டர் பால் தினகரன் அவர்களால் நாம் அமர்ந்திருக்கும் இந்த பிரம்மாண்ட ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு நாள். எத்தனை ஜெபம், எத்தனை ஜனங்களுடைய ஆர்வம்! இன்றைக்கு கர்த்தர் இந்த நாளிலே இந்த தேவ ஆலயத்திலே அவர் மகிமையோடு கூட இறங்க போகிறார். In the name of the Father, Son, and the Holy Spirit, we joyfully declare open the blessing worship center sanctuary for the glory of God. இவ்விழாவிற்கு இந்தியாவின் பல்வேறு இடங்களிலிருந்து பல தேவ ஊழியர்கள் வருகை தந்து வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்தார்கள். உலகத்துக்கே எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு மாபெரும் சபையாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துவோமா. இந்த சபையை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் இந்த சபையில் இரவும் பகலும் ஒரு காலம் மௌனமாயிராது ஜாமக்காரர்களை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. என்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். நமக்காக வைத்திருக்கிற எல்லை பெரியது. நம்முடைய வாழ்நாளிலே அதை அடையவே முடியாத அளவுக்கு பெரிய நன்மைகளை, பெரிய ஆசீர்வாதங்களை கண்கள் காணும். அந்நிய கண்களினால் அல்ல, உங்கள் சொந்த கண்களினால் இதை காண்பீர்கள். போதகர் கேலப் அவர்களுக்கு நான் சொல்ற காரியம், இதிலும் பெரிதானவளை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அது எப்படி செய்வாரோ தெரியாது. ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து உங்களை பலுகி பெருக செய்வார். இதனைத் தொடர்ந்து தேவ கிருபையினால் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் கிளை சபைகளை கட்ட தேவன் உதவி செய்தார். நமது வேதாகம கல்லூரியின் படித்த மாணவர்களுக்கும் அவர்கள் கிராமங்களிலேயே கிளை சபைகள் கட்டி கொடுக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன. நம் ஊழியத்திற்கென்று சொந்தமாக ஓசன்னா அச்சகம் ஆரம்பிக்க தேவன் கிருபை செய்தார். அதில் பல லட்சக்கணக்கான கைப்பிரதிகள் அச்சிடப்பட்டு ஊழியம் செய்வதற்காக அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் நமது சபையின் சார்பாக சிறு பிள்ளைகளுக்கென்று ஒரு ஆராதனை, அதாவது கிட்ஸ் சர்ச் என்று நமது டேனியல் தாமஸ் பள்ளியின் நிறுவனர் திருமதி மின்வெளி சஃபையர் அவர்களால் தொடங்கப்பட்டு நடந்து வருகிறது. இதில் 100க்கும் அதிகமான சிறுவர்கள் கலந்து கொண்டு ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். கடந்த 61 ஆண்டுகளாய் கனிவோடு நம்மை காத்து நடத்திட்ட கர்த்தரின் நாமத்திற்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. இப்புதிய ஆண்டில் இன்னும் பல புதிய தரிசனங்கள், புதிய ஊழியங்கள்,
பல புதிய கிளை சபைகள் பெருகிட வளர்ந்திட வாழ்த்துவோம், ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.